வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18VUR யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழர் தோழிகளுக்கும் நமது நன்றிகள். ஓகே. ஒரு கேள்வி. ஹாய் அண்ணே. நாகதோஷம் போத் பொண்ணு மாப்பிள்ளை. ஓகே. பொண்ணு மாப்பிள்ளை பரிகாரம் செஞ்சுட்டாங்க. பொண்ணு மாப்பிள்ளைக்கு இது இருக்கு, பரிகாரம் செஞ்சுட்டாங்க. ஸோ மை கொஸ்டின் ஸ்டில் லைஃப் லாங் அந்த தோஷம் இருக்குமா? தோஷம்ன்றதுனா என்னது? ஓகேங்களா? தோஷம்ன்றது உங்க ஜாதகத்துல உங்களுக்கு அனுமதிக்கப்படல, அனுமதிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இயல்பாகவே சில வார்த்தை வந்து தெளிவா பேசுறேன். இதை நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து ஜோதிடத்தை ஃபாலோ பண்ற யங்ஸ்டரும் தாய்மார்களும் நிறைய ஃபாலோ பண்றீங்கல்ல. சனி இருக்கக்கூடிய பாவகத்தை தாமதப்படுத்துவார். இந்த வார்த்தையை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சனி இருக்கக்கூடிய பாவகத்தை தாமதப்படுத்துவார். ராகு இருக்கக்கூடிய பாவகத்தை இல்லாமலாக்குவார். சனி இருக்கக்கூடிய இடத்தை தாமதமாக கிடைக்க செய்வாரு. ராகு இருக்கக்கூடிய இடத்தை சுத்தமா அழிச்சிருவாரு. ஒரு ஜாதகத்துல இந்த பிளானட்ல மிக வலிமையான கிரகம் எது அப்படின்னா முதலாவது நிலையாக ராகு, இரண்டாவது நிலையாக சனி, மூன்றாவது நிலையாக சூரியன்றது. இது என்னோட ஒப்பீனியன். ஓகேங்களா? ஏன் ராகுக்கு எதையும் விழுங்கக்கூடிய அளவுக்கு வாய் இருக்கு. ராகு பிரம்மாண்டமான ஒரு இருள், இருள். அப்படியே அந்த இருளுக்குள்ள நுழைஞ்சிங்கன்னா மீண்டு வர முடியாது. பிளாக் ஹோல் மாதிரி. இதுதான் ராகு. இந்த ராகுவை கண்டு சனி மிரளுவாரு, சூரியன் மிரளுவாரு. ஏன்னா சூரியனை நம்ம கண்ணு மண்ணுக்கே கிரகணம் படுத்திட்டு போயிருவாரு ராகு. அப்ப ராகு இருக்கிற இடம் சுத்தமா ஒருத்தருக்கு செயல்படாதுங்க. ஓகேங்களா? லக்னத்துல ராகு இருக்கு. அந்த லக்னத்துல ராகு, ஓகே, இது ஒரு மாதிரியான விஷயமா இருக்கும். ஆனா இருந்தாலும் சொல்றேன். லக்னத்துல ராகு இருந்தா அந்த லக்னத்துக்கு சுபர் தொடர்பு வரலன்னா அவருக்குள்ள ரகசியம் நிறைய இருக்குங்க. அவர் நம்பகமற்றவர். சனி கெட்டவரா ராகு கெட்டவரான்னு கேட்டீங்கன்னா, ராகு சுபத்தன்மை இல்லாத நிலையில அந்த லக்னத்தோடைய பலனை எடுத்து செய்வார். ஆனால் குணம் கெடும். சனி யாரு? தாழ்வு மனப்பான்மை இருக்கிறவருங்க. கொஞ்சம் தயக்கம் இருக்கிறவரு. எதாவது சொல்லுவாங்க, டிபி வைக்க மாட்டாருன்னு. அதுதான் சனி. தன்னை யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோ, தன்னை முன்னிலை வகிக்கிறதுல இது பண்ணிக்கிட்டு பின்னாடி போய்க்கிறவரு ஒரு சனி. ஆனால் சனி இருக்கக்கூடிய பாவகம் தாமதப்படுத்தும். ராகு இருக்கக்கூடிய பாவகம் முற்றிலுமாக அவங்களுக்கு கிடைக்காது. சரி, இப்போ எனக்கு ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நல்லா பாருங்க. கல்யாணம் ஆகி அந்த முதல் 32 வயசு வரைக்கும் ஏதாவது பிரச்சனைக்குள்ளதான் இருந்திருப்பீங்க. அந்த இல்லறத்துல ஏதாவது இஷ்யூ இருக்குங்க. ஒருத்தருக்கு தாமதமா திருமணம் நடக்குது அப்படின்னாக்கா ராசி லக்னம் ரெண்டுலயும் 2, 7, 8ஆம் இடத்தோட சனி செவ்வாய் ராகு தொடர்பு இருக்கும். அப்பதான் நீங்க 32 வயசுக்கு மேல கல்யாணம் பண்ணுவீங்க. 35 வயசுக்கு மேலேயும் இல்லைனாக்கா நல்லா பாத்தீங்கன்னா அந்த அதிபதி கெட்டு போயிருப்பாரு. 7ஆம் அதிபதி கெட்டு போயிருப்பாரு. காரகன் சுக்கிரன் கெட்டு போயிருப்பாரு. தாம்பத்தியத்தை காமத்தை அனுபவிக்கிறது இன்டர்கோர்ஸா அனுபவிக்கிறதுக்கு அந்த ஜாதகத்துக்கு தகுதி இல்லை அப்படின்ற மாதிரி சில விஷயம் வந்துடும். ஓகேங்களா? இதுல நீங்க சொல்ற இந்த தோஷத்துக்கு நீங்க பரிகாரம் பண்ணிடுறீங்க, தோஷம் கழிச்சிடுறீங்க, வாழை மரம் வெட்டிடுறீங்க, வெங்காயம் வெட்டிடுறீங்க. ஓகே, இப்போ இதெல்லாம் எதுக்காவது யூஸ் ஆகுதான்னு நல்லா பாருங்களேன். இன்னொரு இடத்துக்கு போனா அவர் சொல்லு, மிந்திலாம் வந்து குறிப்பிட்ட சில இடத்துல இருந்தா தான் நாகு தோஷம், செவ்வாய் தோஷம், கழுத்துற தோஷம். இப்ப ராகு கேது எங்க இருந்தாலும் தோஷம் தான். ஓகே, இதுல வேற தோஷம் இருக்கிறவங்கள தோஷ சாமியம் சொல்லிட்டு தோஷம் இருக்கிறவங்க தோஷம் இருக்கிறவரோட சேர்க்கணும். இதெல்லாம் வேலைக்கு ஆகாத விஷயம். ஓகேங்களா? இப்ப தோஷம்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தாமதமாக சில விஷயம் அனுமதிக்கப்படுங்க. ஒருத்தருக்கு 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு, 5ஆம் அதிபதி பலமாக இருந்தால் தாமதமாக குழந்தை கிடைக்கும். 5ஆம் அதிபதியும் வீக் ஆயிடுறாரு, காரகன் குருவும் வீக் ஆயிடுறாரு, ராகு 5ஆம் இடத்துல இருக்கிறாருன்னா அவருக்கு குழந்தை அமைப்பு இல்லை. ஒருத்தருக்கு 7ஆம் இடத்துல ராகு, சனி, ராகு, செவ்வாய் ஒரே நேரத்துல வந்துடுறாங்க. ஓகேங்களா? 7ஆம் அதிபதி ஸ்தான பலம் இருந்திருக்காரு, இல்ல நீச்சமா இருக்கிறாரு, சனி செவ்வாயோட சேர்ந்து இருக்கிறாரு. இப்படி இருக்கும்பொழுது ஒருத்தருக்கு கல்யாணம் ஆயிருக்காரு. யாரெல்லாம் வயதாயும் கல்யாணம் ஆகலையோ அவங்கள பாருங்க. அதே நேரத்துல கல்யாணம் ஆயிருக்காது, ஆனா சுக்கிரன் பலமா இருக்கிற பட்சத்துல அவங்க வேற மாதிரியான காமத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. என்னங்க இப்படி பேசுறீங்கன்னா, இது தாங்க ஜோசியம். பிராக்டிக்கலா யோசிங்க. நீங்க ஒரு வாழை மரம் வெட்டுறனால, ஐயோ ஒரு வாழை மரத்தை வெட்டிட்டு ஒரு 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 மனைவி இறந்துட்டாரு, திரும்ப 2வது தாலி கட்டிக்கும் போது நம்ம கண்ணை இறுக்கி முடிக்கும்னு எந்த பிளானட்டும் இருக்காது. இதுக்கு ஒருத்தர் கூட ப்ரூஃபா ஒரு விஷயத்த கொண்டுட்டு வர முடியாதுங்க. நீங்க எந்த மாதிரியான விஷயங்களை பண்ணீங்கனாலும் நடக்கிறது தான் நடக்கும். ஏன்னா இந்த பிறவியில நீங்க பிறந்து வரும்போது இது உங்களுக்கு நடக்கணும், இது உங்களுக்கு கிடைக்கணும், இது உங்களுக்கு கிடைக்கக்கூடாது, இந்த இடத்துல நீங்க அழுகணும், இந்த இடத்துல நீங்க சிரிக்கணும்ன்றத கடவுள் நிர்ணயம் பண்ணி இந்தாங்க இவங்களோட நல்ல குணத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த பிறவியை படைச்சிக்கிங்க, நடத்திக்கிங்கன்னு சொல்லி பிளானர் கிட்ட விட்டு போயிடுவாரு. இதுக்கப்புறம் நீங்க ஐயோ ஐயோ ஐயோன்னு கத்திட்டு கோயில் போனாலும் கடவுளுக்கு உங்களை பார்த்தா ஒரு அனுதாபம் வருமே தவிர்த்து
இப்படி குதிச்சு வந்து மாத்திருவாரு, அப்படி நிமிந்து வந்து மாத்திருவாரு. இதெல்லாம் விட கடவுள் கூடவே இருக்கிற ஐயர் வந்து மாத்திருவாருன்னு நம்புறீங்க பாத்தீங்களா? ஒரு மாத்துறதா இருந்தா அவர் வாழ்க்கையா அவர் நிறைய மாத்த வேண்டியிருக்குங்க. நல்லா செக் பண்ணி பாருங்க. ஏன்னா பல இடத்துல பாருங்க விஐபிக்கு ஒரு கோயில்ல வந்து பணக்காரர் வந்தாருன்னா மெயின் அர்ச்சக பூசாரி வந்து அர்ச்சனை பண்ணுவாரு. சாதாரண மக்கள் நம்ம மாதிரி ஆள் போனீங்கன்னா பாருங்க அவரோட அசிஸ்டன்ட் விட்டு நமக்கு அர்ச்சனை பண்ண வைப்பாரு. இல்லன்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணுங்களேன். இதெல்லாம் ஒரு மாதிரி பித்தலாட்டங்க. சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.